அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தலைப்பு, நான் தனி ஜீவனா இல்லைனா இறைவனில் ஒரு பகுதியா? ஒரு நேர்மையான கேள்வி. நாம் தினமும் நான், என் வாழ்க்கை, என் பிரச்சனைன்னு பேசிகிட்டே இருக்கோம். ஆனால் இந்த நான் உண்மையிலே தனியாக இருக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தா, நம்மள ஓடுற உயிர் அது நாம் உருவாக்கியது இல்லை, அது நம்ம கட்டுப்பாட்டிலையும் இல்லை. அப்படின்னா அது எங்கேருந்து வந்துச்சு? அதுதான் இறைவன். அந்த இறைவனின் சக்தி தான் நம்மள ஜீவன்னு வெளிப்படுறது. நம்ம அதை ஜீவாத்மா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மனம் மற்றும் அகங்காரம் வந்ததும் நாம் ஒரு தவறான அடையாளம் எடுத்துக்கிறோம். நான் தனி, நான் வேறு, எந்து நான் தான் எல்லாம், நான் தான் செஞ்சேன், நான் தான் முடித்தேன், இந்த மாதிரி வர்றது தான் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. அகந்தை இருக்கிற இடத்துல இறைவன் வெளிப்பட மாட்டார். உண்மையாக நேராக சொல்லணும்னா, நாம் யாருமே தனி ஜீவன் இல்லை, இறைவனுடைய வெளிப்பாடு. அடுத்த தடவை நம்மளுக்கு பயம், தனிமை, மன அழுத்தம், நம்ம பிரச்சனை, நிறைய விஷயம் மனசில் ஓடும்போது, பூஜை அறையிலையோ இல்லை தனியாக ஒரு நிமிஷம் எங்கேயோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே உட்காந்து கண்ணை மூடி நினச்சி பாருங்கள். நீங்கள் மூச்சு விடுறதுக்கு காரணமாக இருக்கிறதே இறைவன் தான். அந்த மூச்சை கவனிங்க, உங்கள் பிரச்சனையை மெல்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக இறைவன் தீர்வு தருவார். நாம் தனி இல்லை, எப்பொழுதுமே இறைவன் ஒன்று தான் இருக்கோம். நம்ம எல்லாருமே ஒன்று தான். இதே மாதிரி நம்மளை யாராவது இரிட்டேட் பண்ணுறாங்க, நம்ம சொந்தக்காரவங்க இல்லை ஆஃபீஸில் இல்லை பிஸ்னஸில் நம்மளை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறாங்க, தப்பாக பேசுகிறாங்க, தப்பான வதந்திகளை பரப்புகிறாங்க, சூழ்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த சகுனி மாதிரி டைப்ஸ் ஆஃப் பீப்புள் நான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் அவங்களவுக்கு இறங்கி அதே மாதிரி யோசிக்காமல், ரியாக்ட் பண்ணாமல், அவங்க பண்ணுறதே திருப்பி பண்ணாமல் இறைவன்கிட்ட சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லா உரிமையுமே இருக்குது. அந்த தனிமையில் போய் இறைவன்கிட்ட பேசுங்க. அவங்களுக்கும் நல்ல எண்ணம், நல்ல உள்ளம் வரட்டும்னு நம்ம நினைப்போம். மிச்சத்தை இறைவன்ட்டே விட்டுடுங்க. அவர் தான் எல்லாருக்கும் பொது. அவர் என்ன செய்யணுமோ அதை எல்லாருக்குமே சரியாக செய்வார். நீங்கள் இறைவன்கிட்ட பேசுங்க, அவ்வளோதான். அழுகணுமா, கோவப்படணுமா, எதுவாக இருந்தாலும் இறைவன்கிட்ட பேசுங்க. மூச்சு விடுறதே இறைவனால தான். மூச்சு காத்தே இறைவன் தான். நாம் இறைவன்கிட்ட இருந்து தனி இல்லை. ஸோ எப்போவுமே நாம் இறைவனோடு சேர்ந்து தான் இருக்கோம். எல்லாருமே இறைவனுடைய வெளிப்பாடு தான். நம்மளுக்கு இந்த புரிதல் வரைச்ச நம்மளுக்கு அந்த கோபம், இரிட்டேஷன் அது எல்லாமே தன்னால் குறையும். நன்றி, வணக்கம்.